நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது GM Official. ஹாய் மக்களே, வெல்கம் டு GM Official. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, விலங்கல்பட்டில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போகிறோம். இன்னைக்கு வந்து தைப்பூசன்றனால நம்ம முருகரை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரோம். நம்ம வாங்க போகலாம். இந்த ரவ்யமான சூழ்நிலையில் நம்ம இப்போ முருகரை தேடி போகிறோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முருகரை சிறப்பாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு முருகரையும் அந்த கோயிலையும் உங்களுக்கு நாங்கள் சிறப்பாக காட்டுறோங்க. இந்த பாருங்க, சைட்லலாம் வாழைத்தோப்பு, அதிகமாகவே சைடில் ஃபுல்லாக வாழைத்தோப்பு தாங்க இருக்கு. நாங்கள் வர வழியிலையும் ஒரு 10 இடத்துக்கு மேலே வாழைத்தோப்பு பார்த்துருந்தோம். இப்போ இங்கேயும் வாழைத்தோப்புலாம் நிறையாவே இருக்குங்க. அதை பாருங்க, சைடில் ஃபுல்லாக வாழைத்தோப்பு, லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமே வாழைத்தோப்பு தாங்க இருக்கு. ரோடு நீங்கள் கடலூர்லேருந்து வந்தீங்கன்னா, அதாவது திருவந்திபுரம் போகிற பண்ருட்டி போகிற வழியில் திருவந்திபுரம் அந்த வழியில் வந்தீங்கன்னா வானமாதேவி, அது வந்து 14 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இது வந்து பண்ருட்டி ரோடு. அது வந்து பாலூர் வழியாக வரும் கடலூருக்கு. அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா வானமாதேவி. அங்கே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வேங்கல்பட்டு கோயில் வந்துடும். இதாங்க போகிற வழி. இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோன்றது சரி. இப்போ நம்ம இந்த வழியாக தாங்க போக போகிறோம். பாருங்கள், வண்டிலாம் போகுது பாருங்கள். இதை பாருங்கள், இங்கே தான் வந்து கெடியூல் நதி கரை இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குன்று தெரியும். நம்ம குன்று மேலே தாங்க முருகர் இருக்கிறாரு. குன்றுனாலே முருகர் தாங்க. அப்படியே இங்கே அது தெரியுறாரு பாருங்க, அவர் தெரியாது பாருங்க. அது குன்றில் இருக்கிறாரு பாருங்க, அதாங்க முருகர் கோயில். குன்றுனாலே முருகர் தாங்க, முருகர்னாலே குன்று தாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. பாருங்க, நல்லா ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இப்போ இந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இதை பாருங்க, இங்கே பனிமூட்டமாக இருக்கனால உங்களுக்கு கோயில் அந்த அளவுக்கு கிளியரன்ஸாக தெரியல. கிட்ட போய் காமிச்சு இப்போ நம்ம அங்கே கிட்ட போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் இதில் நேராக போனீங்க, நேராக ரோடு போது பாருங்க. அந்த நேராக போனீங்கன்னா உங்களுக்கு வானமாதேவி. இப்போ இந்த ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெலுங்கல்பட்டு. இப்போ நம்ம ரைட்டில் தாங்க போக போகிறோம். இந்த வழியாக தாங்க போகணும். அங்கே வாத்தெல்லாம் மேய்க்கிறாங்க பாருங்க. வாத்தெல்லாம் தண்ணி நல்லா ஜாலியாக விளையாடுதுங்க. இதை பாருங்க, அந்த முந்திரி பயிர் அந்த மரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. பாருங்க, தென்னை மரம், முந்திரி பயிர் அதெல்லாம் வச்சுக்கிறாங்க மக்களே. அப்படிங்க மாந்தோப்புலாம் இருக்குது பாருங்க. இப்போ நம்ம வந்து விலங்கல்பட்டு ரீச் ஆயாச்சு மக்களே. இப்போ விலங்கல்பட்டு ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம ரைட்டில் கட் பண்ணி போனோம்னா நம்ம விலங்கல்பட்டு முருகர் கோயில் போயிடலாங்க. இப்போ அந்த எந்த ரேட்டு காமிங்க பாருங்க. இப்போ போது பாருங்க, இந்த ரேட் தாங்க. இந்த வழியே தாங்க. ஏதோ ரூட்டை மாற்றி போட்டிருக்காங்கப்பா. பாருங்க, எல்லாம் முருகர்லாம் போய் பார்த்துட்டு எல்லாம் இப்போதான் வராங்க. அதை பாருங்க, கோபுரத்தை பாருங்க. பார்த்துக்க பாருங்க, எல்லாம் வண்டி பார்க்கலாம் பண்ணியிருக்காங்க. பாருங்க, படிக்கட்டு, இந்த படிக்கட்டு வழியும் மேலே போகலாம். இல்லை அப்படி வண்டியில் காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் தார் ரோட்லாம் இருக்குது பாருங்க. இந்த வழி தாங்க அதுக்கு போகணும். இப்போ நம்ம தார் வழியாக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்கட்டு வழியாக வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த தார் ரோட்லேயே மேலே போயிட்டு அதுக்கப்புறம் படிக்கட்டில் வந்து வீடியோ போடலாங்க. பாருங்க, இந்த பெண்டு தாங்க போகணும். இங்கே அதிகமாக வந்து முந்திரி தொப்பு தாங்க இங்கே பயிர் பண்ணுவாங்க. இங்கே ஃபுல்லாகவே நிறைய முந்திரி தொப்பாக தாங்க இருக்கும். அதை பாருங்க, கோபுரத்தை பாருங்க. பாருங்க, நாளையும் வந்து வண்டியெலாம் பார்க் பண்ணியிருக்காங்க. கூட்டம் கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்குது பாருங்க கூட்டம். இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு வரோங்க மக்களே. இதான் மக்களே இப்போ நம்ம வர வழி. இப்போ பாருங்க, இப்போ இந்தான வழியாக படிக்கட்டு ஏறி நம்ம மேலே போக போகிறோம். இப்போ பாருங்க, இந்த வழி தாங்க அது. வாங்க போகலாம். நம்ம வந்து ஏற்கனவே வண்டியை போயிட்டு மேலே பார்க் பண்ணியாச்சு மக்களே. மேலே பார்க் பண்ணிட்டு உங்களுக்காக இந்த
ஃபுல்லாக இந்த கோயிலை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றனால பார்க் பண்ணிட்டு அங்கே தான் இப்போ கீழே நடந்து வரோம் மக்களே. இப்போ ரிட்டன் நம்ம படிக்கணும் மேலே ஏறி போயிட்டு இந்த கோயிலை பற்றி அது சொல்ல போகிறோம் மக்களே. வாங்க வேகமாக போகலாம். இந்த கோயில் வந்து 300 வருஷம் பழமையான கோயில் மக்களே. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகருக்கு மேலே சிவன் இருப்பார் மக்களே. அதை பாருங்கள், கோபுரம் பாருங்கள், கோபுரம் ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். அதாவது முருகருக்கு மேலே சிவன் இருப்பாங்க. அது வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒற்றுமையை காட்டுறதுக்காக அப்படின்ட்டு பக்தர்கள் சொல்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். மோகன்ராஜ் நாட்டம் அப்படியே போயினே இருந்தா கண்ணா. வாங்க மேலே போகலாம். இதாங்க அந்த படிக்கட்டு. இந்த வேலை தான் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். ஏறு ஏறு வேகமாயிரு வேகமாயிரு, கிட்ட போயிடு. வாங்க போகலாம். அப்படியே அப்படியே கோபுரத்தை ஜூம் கேட்டு இருக்குங்க கோபுரம். இதாங்க அந்த கோபுரம். இந்த பாருங்க. வாங்க போகலாம். ஏறு 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 வேகம் 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 வேகம். ஏறு ஏறு சீக்கிரம் சீக்கிரம். போதும் அப்படியே நீ இங்கே காட்டு. என்ன முருகா? இது பாருங்க, கூட்டமே நல்லாவே கூட்டம் இருக்குதுங்க. வாடா, ஏன்டா நிக்கிற நீ? ஏய் அதை பாருங்க வியூவை எடுக்கிறது பாருங்க. இப்போ நம்ம அந்த வழியாக தான் போக போகிறோம். வாங்க போகலாம். இந்த வழி தாங்க போக போகிறோம். வாங்க போகலாம் மக்களே. பாருங்க அங்கே கூட்டத்தை பாருங்க. இதுதான் ஆதிவேல். அது எதற்குது? அதான் மக்களே ஆதிவேல். பாருங்க மக்களே, அதான் மக்களே ஆதிவேல். பாருங்க மக்களே, கியூல அப்படியே நிற்கிது பாருங்க. ரொம்ப இன்னைக்கு ஹெவியான ஜனங்க மக்களே. தைப்பூசம்னால கூட்டம் கொஞ்சம் இன்னைக்கு அதிகம் தான். பாருங்க, ஸ்ரீ இடும்பன் ஸ்ரீ அருணகிரி ஊர் தாங்க இது. இதை பாருங்க, 2 மணி காமிக்க பாருங்க. இதை பாருங்க, இங்கதான் விளக்கெல்லாம் போடுறாங்க பாருங்க. கூட்டம் நல்லா கொஞ்சம் ஹெவியாவே இருக்கு பாருங்க. இந்த வேலையை தான் போகணும். வாங்க. அதான் மூலஸ்தான அதாங்க மூலஸ்தான கோபுரம். அதை ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. பாருங்க, அதாங்க அந்த மூலஸ்தானத்தோட கோபுரம். வாங்க கோயிலை சுற்றி வந்துடலாம். வாங்க நம்ம போய் இப்போ கோயில் சுற்றி வரலாம். வாங்க போகலாம். அப்படியே எடுத்துக்கோ, கோயிலை அப்படியே சுற்றி கொஞ்சம் எடுத்துக்கோ, அப்புறம் மீதி கொஞ்சம் கட் பண்ணிக்கோ. அப்புறம் அந்த சைடில் போய் எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம கோயிலை சுத்த போறோம். அது ராஜேஷ் கோபுரத்தை எப்படி காமிச்சுக்க, அங்க போய் எடுத்துக்கலாம்டா. இப்ப நம்ம கோயில் சுத்தி வந்துன்னுக்குறோம். இடத்துல முருகர் இருக்கிறாரு. வாங்க அதே பார்த்து வரலாம். நம்ம முருகர் இருக்கிறாரு பாருங்க. பாருங்க, இதாங்க முருகர், விலங்கல்பட்டு முருகர் இதுதாங்க பாருங்க. நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே ஓகே மக்களே, வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் நம்ம.
மக்களே வாங்க அப்படியே நம்ம இப்போ கோயில் சுற்ற ஆரம்பிக்கலாம் வாங்க. பாருங்க கோயிலில் பிரசாதம்லாம் தராங்க பாருங்க, குடிக்க தண்ணி அது எல்லாமே தராங்க. நம்ம இப்போ பிரசாதம் வாங்கி தான் ஆகணும் கோயிலில். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு என்ன அங்கே போடுறா எவ்வளோ பக்தியாக சாமி கும்பிட்றான் பாருங்க தம்பி, எவ்வளோ பக்தியாக சாமி கும்பிட்றான் பாருங்க. சரி சொல்லிடு. அந்த பையன் பக்தியாக சாமி கும்பிட்றான் பாருங்க. மக்களே பாருங்க, பாருங்க வியூலாம் சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த குன்று மலை இருந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம அந்த குன்று மலைக்கு மேலே இருந்து நம்ம எடுக்கிறோம் வீடியோவை. அதை பாருங்க, நாங்கள் இப்போ வந்து அந்த பாலத்தை காமிக்கிற பாருங்க, இந்த பாலத்தை ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. அது தெரியுது பாருங்க பாலம். இப்போ அந்த பாலத்தை தாங்க வந்தோம். கெடில நதிக்கரை அப்படியே கெடில நதிக்கரை தாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கோயில் தெரியுங்க. அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தா அந்த கெடில நதிக்கரையும் தெரியுங்க. பாருங்க அப்படியே கோயில் திருப்பி காட்டுறோம் பாருங்க. கோயிலை பாருங்க, கோயில் பாருங்க மக்களே. நீங்க இந்த மாதிரி கல்ல இந்த மாதிரி செஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசை, அந்த வீடு கட்ட ஆசை அதெல்லாம் நிறைவேறுன்றதுனால கல் நிறைய பேர் வீடுலாம் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாத்தையும் காட்டும் பாருங்க, நிறையவே இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த வீடு கட்டணும் ஒரு ஆசையால மக்களே. நம்ம ஒரு உள்ள போய் சாமியெல்லாம் பார்த்தாச்சு மக்களே. உள்ள கொஞ்சம் க்ரௌடாக இருந்தாலும் எங்களால் சரியாக வீடு எடுக்க முடியல. சாமி பார்த்துட்டு இப்போ தான் மக்கள் நாங்கள் உட்காந்துருக்கோம். நம்ம உட்காந்துட்டோம், அவ்வளோதாங்க. கால் இருக்கிற வரையும் கால் வலிக்க தான் செய்யும். என்ன கால் வலிக்குது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவ்வளோதான் மக்களே, இப்போ நம்ம கிளம்பியாச்சு. உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணி நான் இப்போ போட்டுருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு போட்டுருவோம். நாங்கள் இப்போவே எப்படியாவது எடிட் பண்ணி போட்டுடுறாங்க. அங்கே பேர் வாய் தர பேர் அவர் சேர்த்துடு, அவர் எடு. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவ்வளோதான் மக்களே, நம்ம இப்போ பார்க்கிங் வந்தாச்சு. இப்போ நம்ம வண்டி எடுத்து கிளம்ப முடியுதான் மக்களே. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண நான் அந்த ஒரு ஆதரவோட உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக நான் வீடியோ போடுவேன் மக்களே. இந்த மாதிரி நிறையா கோயில் வீடியோ நம்மளுக்கு வரும். இதோட இந்த வீடியோ முடியுது மக்களே. தேங்க்யூ. ஜிஎம் யூடியூப் சேனல்.